ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வினோ, கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்க? ரம்யா எங்க? உன் கூட வரலையா? என்னம்மா அமைதியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? மனசுதான் சரியில்லை. அத்தை, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பத்தை. வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் எனக்கு கல்யாணம்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கத்த? நம்ம முதல்ல ரம்யாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும். அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏண்டி, 2 பொருள் வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அம்மா, கடையில ஒரே கூட்டமா. இந்தா. அண்ணி, இன்னும் நீங்க வேலைக்கு போலையா? அதை விட முக்கியமான வேலை இருக்குல்ல, அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ரம்யா, உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அண்ணி, இப்போ எனக்கு எதுக்கு கல்யாணம்? இப்ப என்ன அண்ணி அதுக்கு அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம் இருக்கு. இல்ல அண்ணி, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். முதல்ல உங்களுக்கும் வாசனனுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அண்ணி ஏன் கல்யாணம். ரம்யா, உன் வயசுக்கு தகுந்த பேச்சு நீ பேசு. பெரியவங்க தான் முட்டாள்தனமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா நீயும் கூட சேர்ந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. என் வாழ்க்கைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ரம்யா. அண்ணி, உங்களுக்கு ஏன் மேல இருக்கிற அக்கறை மாதிரிதான் எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்காம எனக்கு எந்த நல்லதும் வேண்டாம். அப்படி சொல்லுடி. இவ மட்டும்தான் பெரிய தியாகியா? அத்த, அவ சின்ன பொண்ணு, அவ புரியாம பேசிட்டு இருக்காத. நிச்சயம் பண்ண பொண்ண வீட்டுல வச்சிட்டு இருந்தா 4 பேர் 4 விதமால பேசிட்டு இருப்பாங்க. மேல இருக்கிற கனகா கூட என்ன பேச்சு பேசினான்னு அன்னைக்கு நீங்களே பாத்தீங்கல்ல. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பேசுறியா? அத்த, அப்படி சொல்லாதீங்க அத்த. கனகா பேசுறதுதான் இந்த சமுதாயமும் பேசும் அத்த. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இங்க சுத்தி இருக்காங்க. பாருங்க, நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஏன் முடிவுல நான் உறுதியா தான் இருக்கேன். ரம்யாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும். அத்த, தயவு செஞ்சு இதை விளையாட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நடந்துக்கோங்க. இப்ப சொன்னியே, இது வாஸ்தவம். நானும் ஒரு பொண்ணுக்கு அம்மாவா தான் யோசிச்சேன். வீட்டுல மூத்த பொண்ணு இருக்கிறப்போ சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லு? அதனால உன் கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் அவளுக்கு கல்யாணம். நாங்களும் இதுல உறுதியா தான் இருக்கிறோம். அத்த, நான் ரம்யா வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வார்த்தையால மடக்க பாக்குறீங்களா? வயசானா புத்தி மழுங்குன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. கனகா பேசின மாதிரி யாருமே அடுத்த ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்குள்ள இவளுக்கு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும் அத்த. அண்ணி, எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல அண்ணி. கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்ல வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? நீ கிருஷ் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பாத்தேன். அண்ணி, ஏண்டி, உன் அண்ணி சொல்றது நிஜமா? இதுக்கு தான் கடைக்கு போறேன்னு சொன்னியா? 2 பொருள் வாங்க இவ்வளவு நேரம் ஆகும் போதே நான் நினைச்சேன்டி. அம்மா, நீ வேற ஏம்மா? அண்ணி, அவரை நான் வர சொல்லல. அவரு தான் என்கிட்ட வந்து பேசினாரு. அவரு வந்து பேசினதுக்கு நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் பார்த்தத மத்தவங்க பார்த்து தப்பா பேசுறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணணும். அண்ணி, நான் அவரு கூட பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணி?